மரவள்ளி குச்சி வளர்க்குறதுக்கு தனியாக ஒரு பார் போட்டு வச்சா அதுலேயும் மரவள்ளி குச்சி வச்சுருந்தோம். அந்த இடத்துல களை வளர்க்குறோமா இல்லை மரவள்ளி குச்சி வளர்க்குறோமான்னு எங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு களை வளர்ந்துருச்சு. இதில் தொட்டாச்சினிங்க செடி வேற ஒரே முள்ளு குத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை ஏதோ ட்ரிக்கை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா புல்லெல்லாம் வச்சு பிடிங்கி போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு எதுக்கு புல்லு, மதுரைக்காரனுக்கு கையே கத்தி விரலையே வீச்சிடான்னு வேகமாக நம்ம போய் கையை வச்சு பார்த்தா ஒரே குத்த கொத்தி விட்டுருச்சு. சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு கலையை எடுத்துகிட்டு போகிறேன் நானும் சமாளித்து பார்த்தேங்க. அதுவும் நம்மளால முடியலை. மற்ற கலையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வெயிலெல்லாம் அதிகமாக அடிக்குதுன்ட்டு ஒரு ஸ்கார்ப் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸ்கார்ப் எடுத்து மண்டையில் கட்டிக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னே என்னன்னு தெரியலைங்க, ரொம்பவே விவசாயி மாதிரி ஒரே ஃபீலிங்காக வந்துருச்சு. எட்ரா கலையான வேகமாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அங்கிட்டு போட்டு வர பாதையில் தாங்க தெரியுது ஏதோ ஒரு கொலுசு கொடி மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்க்கறதப்ப தான் தெரியுது இது கொலுசு கொடி அப்படின்னு. இந்த செடிக்கு பேர் வேறங்க, ஆனால் உள்ள இதோட விதையெல்லாம் சேர்ந்து கொலுசு மாதிரி சவுண்டு கேட்கறதுனால கொலுசு கொடின்னு சொல்லுவாங்க. இதை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் களை எடுக்கணுன்ற முயற்சியை அப்படியே கைவிட்டாச்சு. வெயிலுக்காக வேற ஸ்கார்ப் வாங்கியிருந்தோமே, அது வேற வெயில் அடிச்சு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலில் உட்காந்து அதை பத்திரமா மடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க.